நல்ல கமன்னு ஒரு நாட்டுக்கோழி குழம்பும் ஒரு காரசாரமான இது போல் சிக்கன் வறுவலும் செஞ்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வாங்க முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வேலையாக பார்க்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது போல் ஒரு பெரிய துண்டா 1 துண்டு பட்டை. அது கூடவே நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகா, நான் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10க்குள்ளே இருக்க வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 10 இலைக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். ஒரு மணத்துக்காக தான் கருவேப்பிலை. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறதுனால ஒரு 20-25 பல் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 துண்டு அளவுக்கு தேங்காய், 1 துண்டு தேங்காயிலையும் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேங்காய் வேணாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆறட்டும், அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து நல்லா பாருங்கள் மொறுன்னு இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கசகசாவே நல்லா அரைக்கும்னாங்க, நம்ம இன்றைக்கி அரைச்சிடுவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்ததாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி, மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். மசாலா அருமையாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மசாலா வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு வந்து மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டீம் இறங்கி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட், அதை சேர்த்துருவோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். நம்ம தேங்காய் அதெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம எப்போயுமே நம்ம சிக்கன், மட்டன்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இது போல் தான் செய்வோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்குவோம். மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அருமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம இந்த குழம்போட மனம் போயிட்டு அந்த கருவேப்பிலை, மல்லித்தலையோட மனம் தான் இருக்கும். அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்துலேயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழியை குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி நிறையா இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
சிக்கன் வறுவலுக்கு மசாலா அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, ஒரு 4-5 வரமிளகாய். இதை பவுட்ரு பண்ணிடலாம். வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே பவுட்ரு பண்ணிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா இது போல் தண்ணி ஊற்றாமல் இது போல் தான் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வலுவலுப்புன்னு அரைக்கணும்னு இல்லை. சிக்கன் பாருங்க நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப பொன்னிறமாலாம் வர தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு முன்னாடியே வேக வச்சிட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துருவோம். உப்பு எதுவுமே போட வேணாம், அது தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஊற்றிடணும். நல்லா வேகட்டும். அந்த தண்ணி வற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றட்டும். நம்ம அந்த சிக்கனோட தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். நல்லா இப்போ ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அந்த மசாலா போட்டதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சி தான் எடுத்துருக்கோம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் சேர்க்க வேணாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை வந்து போட்டுக்க வேணாம், ஏன்னா அந்த மல்லித்தலை மணத்தை விட நம்ம இந்த மசாலா அரைச்சி போட்டிருக்கிறதுனால அந்த மணம் இல்லாமல் மல்லித்தலை மணம் மட்டும் தெரியும். அதனால் போட வேணாம். அருமையான ஒரு வறுவல் ரெடி. இப்போ ஆறுச்சுன்னா நமக்கு வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக வந்துடும். இப்போ பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆறுச்சுன்னா சரியாயிடும். இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வரவரன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று மொறுமொறுன்னு நல்லா இருக்கிற மாதிரி வறுக்கணும், இல்லைன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் செய்வோம். இது போல் நாட்டுக்கோழியில் குழம்பும் வறுவலும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.